அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மேகா சதுர்வேதி மற்றும் இந்த வீடியோவில் உங்கள் முகப்பரு சோரியாசிஸை கட்டுப்படுத்தி குணப்படுத்த உதவும் சிறந்த டிப்ஸ்களை பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் இந்த மருந்துகளை உங்கள் வீட்டிலேயே எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களைக் கொண்டு தயாரிக்கலாம் என்பதே சிறந்த அம்சமாகும். எனவே தொடங்குவோம். எங்கள் முதல் டிப் மற்றும் எனது நோயாளிகளுக்கு நான் பரிந்துரைக்கும் விஷயம் புதிய கற்றாழை ஜெல் பயன்படுத்துவது ஆகும். கற்றாழை ஒரு அமைதியான மற்றும் இயற்கை குணமளிப்பவை மற்றும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு புதிய கற்றாழை இலையை எடுத்து ஜெல்லை பிரித்தெடுத்து உங்கள் முகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பூச வேண்டும். நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவவும். கற்றாழையில் வைட்டமின் ஏ, சி மற்றும் இ உள்ளிட்ட பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற கூறுகள் உள்ளன. அவை காயம் குணப்படுத்துதல் மற்றும் ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்த உதவும். நேரடியாக திட்டுகளின் மீது இதை பயன்படுத்துவது அழற்சியை குறைக்க உதவுகிறது மற்றும் அரிதாரமடைந்த சருமத்தை அமைதிப்படுத்துகிறது. இது முகப்பரு சோரியாசிஸ்க்கு ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. எண் ஒரு மஞ்சள் முகமுடி. மஞ்சளில் கூர்குமின் என்ற கலவை உள்ளது. இது சக்திவாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டிமைக்ரோபியல் பண்புகளைக் கொண்டுள்ளது. இது தடிப்பு தோல் அழற்சியுடன் தொடர்புடைய சிவத்தல் மற்றும் அரிப்பை குறைக்க உதவுகிறது மற்றும் தடிப்பு தோலழற்சிக்கு பிந்தைய வடுக்களை குணப்படுத்த உதவும். இந்த மாஸ்கை தயாரிக்க டீஸ்பூன் மஞ்சள் கலக்கவும். டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து பொடி செய்து பேஸ்ட் போல் செய்து கொள்ளவும். இந்த பேஸ்டை முகத்தில் தடவி நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும். இந்த மார்க்கத்தின் தொடர்ச்சியான பயன்பாட்டில் நீங்கள் சிவப்பு நிறம் குறைவது, அழற்சி மற்றும் வடுக்கள் மங்குவதை காணலாம். அடுத்த முனை குச் செல்வது ஒரு இனிமையான வேப்ப நீர் குளியலை உள்ளடக்கியது. வேம்பு பூஞ்சை காளான் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றது. ஒரு கைப்பிடி வேப்பிலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து ஆற வைத்து அந்த நீரை குளிக்க பயன்படுத்தவும். வழக்கமான வேப்ப குளியல் உங்கள் முக சோரியாசிஸ் அறிகுறிகளை குறைக்க மற்றும் ஒட்டுமொத்த தோல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்க உதவும். நீங்கள் செயல்திறனை மேம்படுத்த உங்கள் குளியல் நீரில் டீஸ்பூன் எப்சம் உப்பு சேர்க்கலாம். இது வறட்சியை எதிர்த்து போராடுவதிலும் சமமாக பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் வது குறிப்பு ஓட்மீல் குளியல் ஆகும். ஓட்ஸ் குளியல் எரிச்சலூட்டும், சருமத்தை ஆற்றும் மற்றும் வறட்சியை குறைக்கும் மற்றும் தோல் உதிர்வதை கட்டுப்படுத்தும். சுவையற்ற ஓட்ஸை குளியல் நீரில் சுமார் நிமிடங்கள் ஊற வைத்து பிறகு உங்கள் கைகள், கால்கள் அல்லது முகத்தை இந்த நீரில் ஒரு ஈரமான துணியுடன் ஊற வைக்கவும். பின்னர் மெதுவாக உங்கள் சருமத்தை தடவி உலர்த்தி ஒரு மாய்ஸ்சரைசரை பூசுங்கள். இது சொரியாசிஸுடன் தொடர்புடைய அளவிடுதலை நிர்வகிக்க உதவும். மேலும் தொடர்ச்சியான பயன்பாட்டின் மூலம் எந்தவொரு சாத்தியமான தீவிரமடையும் நிலைகளையும் தடுக்கும். கடைசியாக, குறைந்தபட்சம் கூட இல்லாமல் உதவிக்குறிப்பு எண் ஒரு தேங்காய் எண்ணெய் மசாஜ் ஆகும். சோரியாசிஸ் பாச்சுகள் வறண்டு புற்றுகளாக மாறும்போது அந்த நேரத்தில் நம் சருமம் ஆழமான ஈரப்பதம் தேவைப்படுகிறது. மேலும் தேங்காய் எண்ணெய் ஒரு திறமையான மாய்ஸ்சரைசர் ஆகும். இது வறட்சியையும் அரிப்பையும் குறைக்க உதவும். படுக்கைக்கு முன் சிறிது கன்னி தேங்காய் எண்ணெயை சூடேற்றி உங்கள் முகத்தில் மசாஜ் செய்யுங்கள். இரவு முழுவதும் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். நீங்கள் மென்மையான மற்றும் அதிக ஊட்டம் பெற்ற சருமத்துடன் எழுந்திருப்பீர்கள். அங்கே நீங்கள் பெறுகிறீர்கள். உங்கள் முக சோரியாசிஸை கட்டுப்படுத்துவதற்கும் குணப்படுத்துவதற்கும் எனது மேல் ஆயுர்வேத உதவிக்குறிப்புகள் உங்கள் சொந்த வீட்டிலேயே செய்யலாம். இந்த மருத்துவங்களை உங்கள் சோரியாசிஸ் சிகிச்சை திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் மற்றும் இந்த நீண்ட காலம் நிலைக்கும் நிலையை நீக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் ஆயுர்வேத சிகிச்சைகளை பயன்படுத்தும் போது நிலைத்தன்மை முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே சிறந்த முடிவுகளுக்கு இந்த மருத்துவங்களை உங்கள் அன்றாட செயல்முறையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிசோரியாசிஸ் மற்றும் பிசோரியாசிஸ் சிகிச்சை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் அல்லது கேள்விகள் இருந்தால் இந்த வீடியோவில் பகிரப்பட்ட எண்ணில் எங்கள் நிபுணர் மருத்துவர் குழுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்கள் படங்களையும் அறிக்கைகளையும் வாட்ஸ்அப் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. பாதுகாப்பாக இருங்கள் மற்றும் அழகாக இருங்கள்.